Taste the Daily. அம்பாசமுத்திரம் அருகே குடியிருப்பு பகுதியில் பிடிக்கப்பட்ட சிறுத்தை வனப்பகுதிக்குள் விடப்பட்டவுடன் மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து ஓடும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மருதுபாண்டியிடம் கேட்கலாம். மருதுபாண்டி, அந்த காட்சியை விளக்குங்க. மேலும் வனத்துறையினர் அப்புறம் மக்கள் என்ன சொல்றாங்க இது குறித்து? ராதா, திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அம்பாசமுத்திரம், பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கிராமங்களில் கடந்த சில தினங்களாகவே வனவிலங்குகளின் நடமாட்டம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடைகளை அவ்வப்போது தூக்கி செல்லும் ஒரு நிகழ்வு என்பது அரங்கேறி வந்தது. அதற்கு குறிப்பாக ஆவணம் குடியிருப்பு, வேம்பையாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக ஆடுகளை தூக்கி சென்றது. அதனைத் தொடர்ந்து தகவலானது வனத்துறைக்கு கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் அந்த பகுதியில் முகாமிட்டு சுமார் 4 இடங்களில் சிறுத்தைகளை பிடிப்பதற்காக கூண்டுகள் என்பது வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு சிசிடிவி கேமரா மற்றும் ட்ரோன் கேமராக்கள் மூலம் தொடர்ந்து வனவிலங்குகள் இருந்து கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது வரை 3 சிறுத்தைகள் என்பது பிடிக்கப்பட்டு அது வனப்பகுதியில் விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த வேம்பையாபுதூர் பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிடிக்கப்பட்ட சிறுத்தை ஒன்று சேர்வலாறு வனைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதியில் விடப்பட்டிருக்கிறது. அந்த விடப்பட்ட அந்த விடும்போதுக்கு முன்பு எடுக்கப்பட்ட அந்த வீடியோ காட்சிகளை தற்போது வனத்துறையின் செயலாளர் சுப்ரியா சாஹூ அவர்கள் தன்னுடைய எக்ஸல பதிவேட்டில் வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக பொதுமக்கள் நடமாட்டம் இருக்க பகுதிகளில் வனவிலங்குகள் வழிமாறி வந்திருக்கிறது. அவ்வாறு வனவிலங்குகளுக்கு எந்த ஒரு பாதிப்போ பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்போ இல்லாத வகையில் அவரை முறையாக மீட்கப்பட்டு காட்டுப்பகுதிகளுக்கு விடக்கூடிய பணியை சிறப்பாக வனத்துறை அதிகாரிகளும் பொதுமக்கள் ஒத்துழைப்போடு செய்திருக்கிறோம். அவர்கள் அனைவருக்கும் பாராட்டுகள் என்று அந்த எக்ஸல பதிவில் தெரிவித்திருக்கிறார். அந்த இரண்டாவது சிறுத்தையை காட்டுப்பகுதிக்கு விடுவதற்கு முன்பாக வனத்துறை சார்பாக பொருத்தப்பட்டிருந்த அந்த கேமராவில் பதிவான காட்சிகளில் அந்த சிறுத்தையானது வாகனத்தில் இருந்து துள்ளி குதித்து வெளியே ஓடுவது போன்ற காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. அது பார்ப்பவரை அதன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதே பார்ப்பவரை நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் தொடர்ந்து இதே போன்று வெறும் சிறுத்தைகளின் நடமாட்டம் அந்த பகுதியில் இருப்பதை கண்காணிப்பதற்காக தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் முகாமிட்டிருக்கிறார்கள். தற்போது வரை அந்த பகுதியில் 4 கூண்டுகள் என்பது வனத்துறை வைத்து தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மருதுபாண்டி. கூண்டிலிருந்து விடுவிக்கப்பட்டவுடன் வனப்பகுதிக்குள் துள்ளி குதித்து ஓடும் சிறுத்தையை நம் காட்சியின் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் இந்த வீடியோவை வெளியிட்டு நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். Taste the Daily.